சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஈரோடு பாரதி வித்யாபவன் பள்ளியில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. 1979 முதல் இயங்கி வரும் பாரதி வித்யாபவன் பள்ளி ஈரோடு மாவட்டம் மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் சிறப்பிடம் பெற்று விளங்குகின்றது. இங்கு பயின்ற லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் தத்தமது துறைகளில் வெற்றி கொடி நாட்டி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 2021-22 ஆண்டில் 10ஆம் மற்றும் 11-12 வகுப்புகளில் பயின்ற மாணவ மாணவிகள் தமிழக அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். குறிப்பாக +2 வகுப்பில் பயின்ற நதின் கிஷோர் மற்றும் சேதுராமன் ஆகிய இருவரும் 600 மதிப்பெண்களுக்கு 596 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், தருண்யா 595 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மகாலட்சுமி என்ற மாணவி 593 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். இதேபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஸ்வேதா என்ற மாணவி 500 மதிப்பெண்களுக்கு 496 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், 495 மதிப்பெண்கள் பெற்று சுமன் ஸ்ரீ என்ற மாணவி 2ஆம் இடத்தையும், 493 மதிப்பெண்கள் பெற்று சுஷ்மிதா ஸ்ரீ என்ற மாணவி 3ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதேபோன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 592 மதிப்பெண்கள் பெற்று சந்தியா என்ற மாணவி முதலிடத்தையும், 591 மதிப்பெண்கள் பெற்று ராஜஸ்ரீ என்ற மாணவி 2ஆம் இடத்தையும், 590 மதிப்பெண்களை மித்ரா பிரகல்யா ஆகிய இருவரும் பெற்று 100% தேர்ச்சி விகிதத்துடன் பாரதிய வித்யாபவன் பள்ளி சாதனை படைத்துள்ளது. மாணவ மாணவிகளின் இந்த தேர்ச்சி குறித்து பாரதி வித்யாபவன் பள்ளியின் தலைவர் டாக்டர் LM ராமகிருஷ்ணன் கருத்து தெரிவிக்கையில், தங்களது பள்ளி மிக சிறப்பான இடத்தை பெறுவதற்கு இங்குள்ள ஆசிரியர்களின் கடின உழைப்பே காரணம் என்று பாராட்டினார். மேலும் ஆளுமை மிக்க சமுதாய நலன் கருதும் மாணவ மாணவிகளை தங்களது பள்ளி உருவாக்கி வருவதாகவும் பெருமிதத்தோடு டாக்டர் LM ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இங்குள்ள அத்துணை ஆசிரியர்களும் எல்லா மாணவர்களும் நேசிக்கிறவர்களாக, எந்த குழந்தைக்கு சந்தேகம் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்வர்களாக, இது மாதிரி ஒரு இன்வால்வ்டு, டெடிகேட்டட், சின்சியர் ஆசிரியர்களை பார்ப்பது கடினம். ஒரு அற்புதமான தேர்வு முடிவுகளை குழந்தைகள் செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் தான். இவர்கள் குழந்தைகளை அடிப்பது கிடையாது. குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு பிரியமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த குழந்தையும் மோசமான குழந்தையே அல்ல. நிறைய குழந்தைகள், நிறைய பேர்கள் இவங்க ஒன்றும் உதவ மாட்டாங்கன்னு சொன்ன குழந்தைகளாக இன்றைக்கி வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம் காட்டுகிற அன்பு, பரிவு, அவரிடம் பிரியமாக இருத்தல், இது எல்லாம் தான் முக்கியமாக காரணமாக நான் கருதுவேன். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தடாசனா, கோமுகாசனா, விருட்சாசனா, திரிகோணாசனா உள்ளிட்ட 16 ஆசனங்களை இப்பள்ளியின் தமிழாசிரியரும் யோகா பயிற்சியாளருமான ஆசிரியை தீபாஞ்சனி அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர்கள் சேவியர், ஸ்ரீதர் மற்றும் தமிழ் துறை தலைவர் திருமலை அழகன் மற்றும் ஆசிரிய பெருமக்கள், பணியாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.